ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி நாம் செஞ்சு சாப்பிடும்போது கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து காரமான மிளகாய், அதனால் 4 எடுத்திருக்கேன். நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் முதலையே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான மசாலா தயாராகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இதில் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கோவக்காயை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த எண்ணெயிலேயே நல்லா கோவக்காயை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைய லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. நம்ம தண்ணி சேர்க்காமையே அதிலேருந்து தண்ணி நம்மளுக்கு வரும். அதுலேயே நல்லா கோவக்காய் வந்து ஃப்ரை ஆயிரும். இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கோவக்காய் வந்து வெந்து வந்திருக்கு. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சதுனால கோவக்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி கோவக்காய் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் கோவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக அவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு காய் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். நாம் ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கூடமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.